ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ரீசெண்ட் டைமில் அதை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டோம். ஆனால் இப்போ திரும்ப வந்து அதை நாங்கள் ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது எப்படிலாம் நாங்கள் பண்ணுறோம், அதுக்குனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளே கத்தாழை தான். அதனால நல்லா கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக வளர்ந்த கத்தாழையாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி இதோட சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் அதுலேருந்து எல்லோ கலரில் ஒரு ஜெல் வரும், அதை நம்ம போய் கழுவிக்கலாம். அது நம்மளுக்கு யூஸ் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மேல் பாகத்தை மட்டும் அப்படியே லைட்டாக கட் பண்ணி எடுத்துடணும். அது நம்மளுக்கு தேவையில்லை. இதை வந்து இப்போ இந்த நம்ம ஹேரோட ரூட்டில் அப்ளை பண்ணணும். அதுதான் முக்கியமான ஒரு ப்ராசஸ்ஸே. நிறைய பேர் வந்து முடிக்கு அப்ளை பண்ணுவாங்க. எண்ணெயாகவே இருக்கட்டும், அதை வந்துட்டு நம்ம ரூட்டில் அப்ளை பண்ணணும். இதை வந்து ஒரு ½ அன் ஹவர் அப்படியே காய விட்டுருங்க. இது நார்மலாக நம்மளோட ஹேர் முன்னாடி இந்த மாதிரி ஆயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது வந்துட்டு இந்த ஹேரோட ரூட்டில் தான் நான் அப்ளை பண்ணியிருப்பேன். ஏன்னா அப்போ தான் அந்த ரூட்லாம் வந்து நம்ம ஆலோவேரா ஜெல்லை வந்து அப்சர்வ் பண்ணி ஹெல்த்தியாக வச்சுக்கும். இதை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதும் நல்லது தான். இப்போ வந்து ½ மணி நேரம் ஆயிடுச்சு. என் முடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடுச்சு. ஐ மீன் நல்லா காஞ்சு எல்லாமே இந்த ஹேர்க்குள்ளே, அந்த ஹேர் ரூட்குள்ளே போய் எப்பயும் போல் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எண்ணெய் தேய்க்கணும். அது வந்து கோகோனட் ஆயிலாக இருந்தாலும் ஓகே. நான் வந்துட்டு வீட்டிலையே இந்த ஆலோவேரா, இந்த வெந்தயம் இதெல்லாம் போட்டு சில அந்த எண்ணெய் தயாரித்து வச்சுருக்கேன். அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, இல்லை நவரத்ன ஆயிலோ, உங்கள் வீட்டில் என்ன ஹேர் ஆயில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்ச அந்த ஆயிலை தேய்க்க போகிறேன். தேய்ச்சிட்டு ஹேரை காமிக்கிறேன். எண்ணெய் தேய்ச்சாச்சு. இப்போ இது வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ½ அன் ஹவர் வந்து அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு போய் நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். இது வந்து நிறையா பேத்துக்கு வந்து சேராது. எனக்கே வந்து இது சேராது, சளி பிடிச்சிக்கும். அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறது பெட்டர். குளிச்சுட்டு வந்து ஹேர். இதை நாங்கள் வீட்டிலையே மேக் பண்ண சீயக்காய். இதில் வந்துட்டு ஆலோவேரா, அந்த கருவேப்பிலை, வெந்தயம், இந்த மாதிரி நிறையா விஷயம் சேர்த்தோம். ஹைபிஸ்கஸோட லீவ்ஸு, ஃப்ளாரு எல்லாமே சேர்த்தோம். அதனால் ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இது எங்கள் ஹேரை வச்சுக்குது. ஹாய், அவ்வளோதான். நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஹேர் வந்துட்டு எப்பயும் இருந்ததை விட கொஞ்சம் சாஃப்டாக தெரியுது, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும் இதை வீக்லி ஒன்ஸ் நம்ம போடும்போது. அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம். டாடா.